உழைக்கும் மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கு நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் 2வது நாளாக இன்று வாக்கு சேகரித்தார். கடலூர் முதுநகர் துறைமுகத்தில் மீனவர்கள் மற்றும் மீன் விற்கும் பெண்களிடம் அவர் வாக்கு கேட்டார். பின்னர் உழவர் சந்தைக்கு சென்ற அவர் விவசாயிகள் மற்றும் காய்கறி விற்பனையாளர்களிடம் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். அப்போது பேசிய சீமான், படித்த இளைஞர்கள், உழைக்கும் மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக கூறினார். ஒரு அடிப்படை தேவைகள் கூட நிறைவு செய்யப்படலை. நீண்ட காலமா சிறு குறு இந்த வியாபாரிகள் ஒரு தெருவில் போட்டு விற்று அதை வைத்து பழப்பு நடத்தி கொண்டிருக்கிற நிலைமையில தான் மக்கள் வாழ்வாதாரம் இருக்கு. அப்போ அதெல்லாம் மாறணுங்கிற அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கம் இருக்கு. அதை இருக்கிற தலைமைகள் மாற்றிருந்தா இந்த வாழ்க்கை நிலை மேம்பட்டிருக்கும். அப்போ புதிதாக ஒரு ஆற்றல், புதிய ஒரு தலைமை வரணும்னு நினைக்கிறாங்க.